சொல்லும்போது யூ ஆல் நோ எந்த அளவுக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா. நமக்கு வந்து வேரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நமக்கு பெனிஃபிஷியலான காம்பினேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஸ்பீஷீஸ் வந்து ஃபார் எவர் லாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் a very very important aspect. ஸோ ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ல என்னென்ன மெக்கானிசம்ஸ் இருக்க போகுது, என்னென்ன இருக்க போகுதுங்கிறதா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, so if you see in the flowering plant அப்படின்னு சொல்லும்போது we're talking mainly about the angiosperms இல்லையா. so in the angiosperms categoryல இருக்கிற all flowering plants sexual reproductionக்காக வேண்டி யூஸ் பண்ற fundamental organ எது is a பூ. ஓகே, so பூ வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ், கலர்ஸ், டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் வந்து எக்கச்சக்கமான பூ வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஃபார் ஏஸ்தட்டிக் யூசஸ், ஆர்னமெண்டல் யூசஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த பூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ ஆல் நோ த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரியும். பட் ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக வேண்டி ஐ டெல் யூ தட் கண்டிப்பாக ஒரு ஸ்டெம் இருக்கும் which we call as the pedicel. அந்த ஒரு ஸ்டாக் இருக்கும் followed by the thalamus and then வந்து we have a sepal. செப்பிள்ங்கிறது என்னது, பூ வந்து மொட்டா இருக்கும் பொழுதே உங்க வீட்டில் வந்து நீங்க பூ தொட்டியெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது பட் வரும்போது என்ன இருக்கும், பூ உள்ள இருக்கும், பட் வெளியே வந்து இந்த பச்சை கலர் ஒரு இலை வந்து அது மூடி இருக்கும். அப்புறமா பூ எப்போ விரியுதோ அப்பதான் இந்த பச்சை கலர் இலையும் விரியும். So this is actually not a leaf. What is it? It is a sepal. Okay, so sepal உடைய whirl of sepals நம்ம என்னன்னு சொல்லுவோம்? What do we call a whirl of sepals? We call it a calyx இல்லையா. Then வந்து we have the petals. Okay, சில பிளான்ட்ஸ்ல வந்து கலர்ஃபுல்லான பெட்டல்ஸ் இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவான வாசனை இருக்கிறது, அந்த மாதிரியான பெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். This is nothing but to attract the பூச்சிஸ். ஓகே, ஆல் த வண்டு, ஆல் த பறவைஸ் அதெல்லாம் வந்து இந்த பூவை பார்த்து பியூட்டிஃபுல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாஸ் ஆகும்போது அப்படியே சைக்கிள் கேப்ல அதுல போலன் கொடுத்து விட்டோம் அப்படின்னா pollination will happen. அதுக்காக வேண்டி தான் we have petals. The whirl of petals is called what? Corolla. So petals and sepals இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா will come under the vegetative part. ஏன்? It is not involved in reproduction. சரியா பசங்களா? Is it clear? So it is not involved in reproduction. So actual reproduction la yaar involved ah irka appdin paathona we have the stamen and we have the pistil. Okay, so stamen is the male reproductive organ. adukku nama innoru per enna solluvom, androecium. All right, and pistil ingiradhu vandu is the female reproductive organ. adukku nama innoru per enna solluvom, gynoecium. Okay, so we call it gynoecium. So androecium and the gynoecium இது ரெண்டு தான் வந்து are the reproductive organs in the flower. Okay, so when we look at the stamen மெயினா அதுக்கு என்ன இருக்கும், if you see இந்த மாதிரி ஒரு long stalk இருக்கும் and endல வந்து இந்த மாதிரி ஒரு anther இருக்கும். So இந்த stalk வந்து we call as a filament, whereas this we call as the anther. So இந்த anther குள்ள என்ன இருக்குங்கிறதெல்லாம் we will see, but this is the fundamental structure of the stamen. Okay, இதே வந்து நம்ம pistil பார்த்தோம்னா this you all know, ஒரு மேல வந்து ஒரு லேண்டிங் சர்ஃபேஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, பாலன் கிரெயின்ஸை ட்ராப் பண்றதுக்காக வேண்டி which we call as the stigma. So stigmaல இருந்து we have one long tube that will come which is called the style. Okay, மேல இருக்கிறது is the stigma இல்லையா, and கீழே இருக்கிறது வந்து is the style. அதுக்கப்புறமா ஒரு bulged part இருக்கும் which is called the ovary. Now ovary குள்ள இருக்கிற cavity இருக்கு இல்லையா, that's what we call as a locule, and in the locule we will have குட்டி ovules. Okay, ovules are nothing but the seeds. சரியா? So இதுதான் வந்து is the fundamental structure of your gynoecium. So இந்த androeciumல இருந்து இந்த antherக்கு உள்ளதான் என்னுடைய pollen grains இருக்கு. That is going to be the male gamete. Okay, அதுல என்ன இருக்கு, அதுல என்னங்கிறதெல்லாம் we will see, but that is the fundamental main part. pollen grain தான் வந்து is the main part. இங்க அதே மாதிரி இந்த supporting structures எல்லாம் இருந்தாலும் இந்த ovary குள்ள இருக்கிற ovules தான் forms my fundamental female gamete. Okay, is it